இன்னைக்கு நம்ம சுடிதார் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக் அகலமும் இறக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றாவே வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு. அதுக்கு முன்னாடி இதில் ஸ்டோனு நம்ம தைக்கிற இடத்துலலாம் இருக்குது. நம்ம தைக்கிற இடம் வரைக்கும் கனெக்ட் பண்ணி ஸ்டோனை எடுத்துடலாம். மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக்கில் நாட் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு தையல் போடும்போதே நாட்டை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்து திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நெக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. பேக் நெக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் நெக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பாருங்கள். இது வெல்வெட் கிளாத்துன்றதுனால இது நான் லைனிங் வைக்கல, மேலே லேஸ் மட்டும் ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு சுடிதார் பார்ட்டில் ஆம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ணிடலாம். ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட்டுக்கு வர சைடில் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம எப்பவும் போல் சென்டரில் வச்சு கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சைடு அளவை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பெயிண்ட் அளவு டாப் இருக்கிறதுனால நான் அதே அளவே மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கோன்னா அந்த அளவை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டாப்போட சுற்றளவு எடுத்துருப்போம்ல, அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சுற்றளவு எடுத்ததை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஓப்பன் கிட்டையும் சுற்றளவை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதை டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். கையிலேருந்து ஆம் ஹோல் வரைக்கும் ஒரு அளவு, நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல்லேருந்து ஓப்பன் வரைக்கும் அளவு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழே ஓப்பன்லேருந்து கீழே ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள லைனிங்கை ஓரத்தை மடித்து தைச்சிக்கிறேன். கீழே நமக்கு மேலே ஓப்பன் வரைக்கும் அவ்வளோதான் ஸ்டிச்சிங்கு. இப்போ நம்ம கீழே ஓப்பன்லேருந்து கீழே எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம். மெயின் கிளாத்தை மடித்து தைக்கும்போது ரெண்டு மடிப்பு ஒரே தடவையாக மடிக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் மட்டும் மடிச்சுட்டு
அடுத்த மடிப்பை இன்னொரு தடவை மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா ஓரத்துல கிராஸா வராம சுருக்கம்லாம் வராம நல்லா நீட்டா வரும். ஒரே தடவை 2 மடிப்பு மடிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சோம்னா சுருக்கம்லாம் வராம நீட்டா இருக்கும். இப்ப நம்ம சைடுல ஓப்பனை மடிச்சு தச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு மடக்கு 2 மடக்கு மடக்கி ஓரமா ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஓப்பன் விட்டுருக்கோமோ அந்த அளவு வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 மடிப்பா மடிச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு சுடிதார் ஸ்டிச்சிங். நம்ம ஃபுல்லா மடிச்சு தச்சுட்டு ஓப்பன்ல டபுள் ஸ்டிச்சா வர்ற மாதிரி ஓரத்துலயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் பண்ணியாச்சு. டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்ல கீழையும் இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.